ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஒரு ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு பேப்பர் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ என்னோட எக்ஸாம்க்கு ஜஸ்ட் 1 வீக் மட்டும் தான் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த 1 வீக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னுமே நிறைய செட்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்ககிட்ட என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இன்னும் என்னென்ன தேவை, எங்க சைட்ல இருந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்காக நாங்க என்ன பண்ணுவோம். ஸோ எங்க டீம் கண்டிப்பா உங்களுக்காக அது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா क्वेश्चनக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா train P leaves from station M at 8 pm. Train Q leaves from station N towards station M at 10:30 pm. So ஒரு ட்ரெயின் வந்து 8 மணிக்கு கிளம்புது P ல இருந்து M க்கு. இன்னொரு ட்ரெயின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரெயின் Q வந்து எங்க இருந்து கிளம்புதுன்னா N ல இருந்து M கிளம்புது. அதாவது ஒரு ட்ரெயின் M ல இருந்து N க்கு போகுது, இன்னொரு ட்ரெயின் N ல இருந்து M க்கு வருது. So ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டு ட்ரெயினும் என்ன பண்ணுது, டிராவல் பண்ணுது. 8 மணிக்கு ஒரு ட்ரெயின் கிளம்பிருச்சு, அது கிளம்பி 2.5 மணி நேரம் கழிச்சு தான் இன்னொரு ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்புது, 10:30 மணிக்கு கிளம்புது. So ட்ரெயின் P யோட ஸ்பீட் என்னவா இருக்கு அப்படின்னா 84 km/h. Train Q ஓட ஸ்பீட் என்னவா இருக்குன்னா 68 km/h. If the distance between two stations M and N is 970, how far from station M will the two trains meet? அப்போ ஸ்டேஷன் M ல இருந்து ரெண்டு பேரும் எங்க மீட் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ M-க்கும் N-க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 970 km. புரியுதா? சோ அப்ப M ல இருந்து ஒருத்தர் இப்படி போறாங்க, இன்னொருத்தர் இப்படி வராங்க. எப்படி டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க 84 km/h அப்படின்ற ஸ்பீட்ல எத்தனை மணிக்கு கிளம்பிட்டாங்கன்னா 8 மணிக்கே கிளம்பிட்டாங்க. இன்னொருத்தவங்க 68 km/h அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு கிளம்புறாங்கன்னா 10:30 pm-க்கு தான் கிளம்புறாங்க. அப்ப ரெண்டு பேருக்கு, அதாவது இந்த ட்ரெயின் கிளம்பி 2.5 மணி நேரம் கழிச்சு தான் என்ன பண்ணிருக்கு, இந்த ட்ரெயின் எனக்கு கிளம்பி இருக்கு. இப்போ நம்ம கிட்ட கேட்டது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும், ஸ்பீடும் டைமும் வேணும். இங்க ஸ்பீடுங்கிறது என்ன ஸ்பீடு, ரிலேட்டிவ் ஸ்பீடு. அப்ப நான் இங்க என்ன கண்டுபிடிக்க முடியும்னா என்னால டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் வச்சு டைம் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ரெண்டு பேரும் எவ்வளவு நேரத்துல மீட் பண்ணிப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அப்ப எவ்வளவு நேரத்துல மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுல இருந்து நான் எந்த டிஸ்டன்ஸ்ல மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கும் போது ஸோ இந்த ட்ரெயின் 8 மணிக்கு கிளம்பிச்சு. இந்த ட்ரெயின் கிளம்பி எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணிடுச்சுன்னா 2.5 மணி நேரம். அப்போ 1 மணி நேரத்துக்கு இந்த ட்ரெயின் 84 km போகும் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு இந்த ட்ரெயின் எவ்வளோ தூரம் போயிருக்கும், 168 km போயிருக்குமா? 2.5 மணி நேரத்துக்குன்னா 42-ஆ? அப்போ 168 plus 42. கிளியரா? அப்போ 168 plus 42 அப்படின்னா என்ன வரும் நமக்கு, 168 42. அந்த ட்ரெயின் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிடுச்சு, 210 km வந்து ஒரு ட்ரெயின் வந்து டிராவல் பண்ணிடுச்சு. அப்ப எந்த பாயிண்ட்ல இருந்து மீட் பண்ணிக்க போறாங்கன்னா 210ல இருந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கிலோமீட்டர் தான் ரெண்டு பேரோட மீட்டிங் பாயிண்ட்டும் இருக்க போது. அப்ப ரெண்டு பேரும் எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். அப்போ 210. அப்ப 210 போக ரிமைனிங் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்கு இடையிலயும், 760 km தான் ரெண்டு பேருக்கு. அப்ப இந்த டிஸ்டன்ஸ்குள்ள தான் எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணிக்க போறாங்க. அப்ப 760 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட், டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸ்பீட் என்னதுங்க, ரிலேட்டிவ் ஸ்பீட் தானே, ஆப்போசிட் டைரக்ஷனா. 84 68 அப்படிங்கும் போது 2 கேரி 1 152. ஓகேவா? சோ ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணும்போது 152 into 5 தான் நமக்கு யாரா இருப்பாங்க, 760. சோ 5 hours. ரெண்டு பேரும் எந்த டைம்ல மீட் பண்ணிக்கிறாங்கன்னா 5 ஹவர்ஸ்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப 5 ஹவர்ஸ்ல மீட் பண்ணிக்கிறாங்கன்னா எனக்கு தேவை டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், ஸ்பீட் இன்டு டைம் இல்லையா? அப்ப ஸ்பீடுங்கிறது யாரோட ஸ்பீட்னா how far from station M will the two trains meet. அப்ப ஸ்டேஷன் M ல இருந்து எங்க மீட் பண்ணிப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஸ்டேஷன் M ல இருந்து கிளம்புனது யாரு, 84 km, இவங்க தானே. சோ அப்போ இவங்களோட ஸ்பீட் 84 km/h. எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்காங்க, 5 hours. கிளியரா? அப்ப 5 4s are 20, carry 2, 5s are 40, 42. சோ அப்போ 420 km மீட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா 2.5 மணி நேரம் அந்த ட்ரெயின் என்ன பண்ணிருக்கு, ரன்னிங்ல இருந்திருக்கு. அப்ப அது என்னது நமக்கு 210. அப்போ 420 plus 210 அப்படிங்கும் போது எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணிப்பாங்க, 630 km ரெண்டு பேரோட மீட்டிங்கும் என்ன ஆயிருக்கும், எனக்கு நடந்திருக்கும். கிளியரா? இது நெக்ஸ்ட் ஒன். Benzi purchased an article from a shopkeeper who allowed a discount of 10% on the marked price of the article. So Benzi வந்து என்ன பண்ணிருக்கானா ஒரு பொருளை வாங்கியிருக்கா. எப்படி வாங்கியிருக்கானா marked priceல 10% discount கொடுத்து வாங்கியிருக்கா. But charged sales tax of 20% on the discounted price. அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 20% sales taxனா நம்ம என்ன பண்ணணும், பே பண்ணணும். Benzi sold the article to Sunil for rupees 4212 and thereby incurred a loss of 25% on the cost price. Benzi வந்து
சுனிலுக்கு அவ வாங்கின பொருளை 4212 rupeesக்கு விக்கிறா. விற்கும் போது அவளுக்கு என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆகுது. எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ் ஆகுதுன்னா 25% லாஸ் ஆகுது. அப்ப அந்த பொருளோட மார்க்டு பிரைஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இனிஷியலா என்ன நடந்ததுன்னா மார்க்டு பிரைஸ் நான் எக்ஸ்னு எடுத்துக்க போறேன். சோ இந்த மார்க்டு பிரைஸ்ல என்ன பண்ணாங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. சோ டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு பொருளை நான் என்ன பண்ணுவேன், வாங்குவேன். புரியுதா? அப்ப 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்களா, அப்ப அந்த பொருள் எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 90%க்கு நான் என்ன பண்ணிருக்கேன், வாங்கியிருக்கேன். இது மட்டும் இல்லாம சேல்ஸ் டாக்ஸ்ங்கிறது நான் பே பண்றதா 20%. அப்ப அது வந்து பார்த்தோம்னா 120/100. இது வரைக்கும் கிளியரா? அப்ப இது வரைக்கும் என்னவா இருக்கும், என்னோட காஸ்ட் பிரைஸா இருக்கும். கிளியரா? இது வரைக்கும் என்னவா இருக்கும், என்னோட காஸ்ட் பிரைஸ். இப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ்ல எவ்வளவு லாஸ் ஆச்சுன்னா 25%. லாஸ் ஆஃப் 25% ஆன் தி காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ்ல எனக்கு 25% லாஸ்னா அந்த பொருளை நான் எவ்வளவுக்கு வித்திருப்பேன், 75%க்கு தான் வித்திருப்பேன். அப்போ ஓவராலா அப்ப இது வரைக்கும் காஸ்ட் பிரைஸ். சோ இங்க 75%ங்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா 75% லாஸ்ல ஒரு பொருளை என்ன பண்ணிருக்கேன், வித்திருக்கேன். கிளியரா? இப்ப இதை சால்வ் பண்ணலாமா? 3 times 4 times 00 00 1 times 3 times cross multiply பண்ணி இந்த 00 அந்த சைடு போகும்போது டெஃபினட்டா கடைசியில நம்பர் ends with 00 தெரிஞ்சிருச்சு. சோ 9 3s are 27. 27 into 3 81. அப்ப டெஃபினட்டா இந்த 81 இங்க வருமா? யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணலாமா? 1 வந்து என்ன ஆகணும், எனக்கு 2 ஆகணும். சோ 1 2 ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும் தான், என்னதுதான் 1 into 2 மட்டும் தான். அப்ப கடைசியில என்ன முடியுது, என்னோட ஆன்சர் 200 முடியுது. given ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் 200ல முடிஞ்சிருக்கு, இந்த ஆப்ஷன். அப்ப இதுதான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். P and Q started a business by investing rupees 30,000 and 15,000 respectively. So P யும் Q என்ன பண்றாங்க அப்படின்னா 00 கட் பண்ணிடலாம். அப்போ P வந்து 30 ரூபாய்க்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. Q வந்து 15 ரூபாய்க்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. At the end of these 6 months from the start of the business, R joins with an amount which is 1/3 of the total investment of both P and Q. So 30 plus 15, அதாவது R வந்து பிசினஸ் குள்ள வராங்க. என்ன இன்வெஸ்ட்மென்ட்டோட வராங்க அப்படின்னா P யும் Q யும் சேர்ந்து டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதுல 1/3. P யும் Q யும் சேர்ந்து டோட்டலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, 45 rupees. இந்த 45 rupeesல என்னது 1/3. அப்ப 45 rupeesல 1/3 னா R எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, 15 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. After 10 months from the start of the business, Q invest an additional amount of rupees 6,000. So, business ஆரம்பிச்சு 6 மாசம் கழிச்சு, சாரி 10 மாசம் கழிச்சு, அப்ப 10 மாசம் வரைக்கும் இந்த 15 rupees தான் என்ன இருக்கும், பிசினஸ் குள்ள இருந்திருக்கும். இப்ப எவ்வளவு ஆச்சு, 6 rupees என்ன பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க. நான் 1000 கட் பண்ணிட்டேன், சரியா? அதனாலதான் நான் 6 rupees சொல்றேன், 0 எடுத்துக்காதீங்க. அப்ப 6 rupees ஆட் பண்ணிருக்காங்கன்னா இனிமே அவங்க பிசினஸ் குள்ள இருக்க போற இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, 21 rupees. 6,000 and R invest an additional amount of rupees 3,000. R வந்து என்ன பண்றாங்க, 3,000 rupees additional invest பண்றாங்க. எப்போ, 10 மாசம் கழிச்சு. First of all, R business குள்ள வந்ததே எப்போதான், 6 மாசம் கழிச்சுதான். At the end of the 6 month, 6 மாசம் முடிஞ்சுதான் யார் வராங்க, R எனக்கு business குள்ள வராங்க. அப்ப first 6 months R எங்க இல்ல, எனக்கு business குள்ள இல்ல. நான் profit 12 monthsக்கு calculate பண்றேன். கிளியரா? ப்ராஃபிட் நான் எவ்வளவு நாளைக்கு கால்குலேட் பண்றேன், 12 monthsக்கு கால்குலேட் பண்றேன். 12 monthsல ஆறுங்கிறவங்க 6 months பிசினஸ் குள்ளே இல்ல, ரிமைனிங் எவ்வளவு months தான் இருந்திருப்பாங்க, 6 months தான் பிசினஸ் குள்ள இருந்திருப்பாங்க. புரியுதா? அப்ப பிசினஸ் ஆரம்பிச்சு 10th month அப்படிங்கும் போது சோ 6 months பிளஸ் வரும் 4 months. அப்போ 10th monthனா இவங்க வந்து 4வது மாசத்துல அவங்களோட அமௌண்ட் என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. அது வந்து 3,000. அப்ப 3,000 அது என்னவா இருக்கும், எனக்கு 3 இருக்குமா, 15 plus 3 என்னது நமக்கு 18. இது அப்போ ஆர் பிசினஸ் குள்ள இருந்து மொத்தமா 6 months தான். அந்த 6 monthsல 4 months கழிச்சு அடிஷனலா 3,000 என்ன பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப ரிமைனிங் 2 months இது பிசினஸ் குள்ள இருந்திருக்குமா 18 rupees. அப்ப இவங்க வந்து 12 months 12 monthsல வந்து பார்த்தோம்னா 10 months 15 rupees இருந்தது. ரிமைனிங் 2 months என்னவா இருந்திருக்கும், எனக்கு 21 இருக்கும். பி என்ன பண்ணல, வெளியிலயும் போல, எக்ஸ்ட்ராவா எதுவுமே ஆட் பண்ணவும் இல்ல, அப்படியே ஆரம்பத்துல இருந்து அப்படியே இருக்காங்க. அப்ப 12 months வரைக்கும் இது அப்படியே என்ன இருக்கு, எனக்கு கேரி அவுட் ஆயிருக்கும். அப்ப 12 3s are என்னது 360, 150 plus 21 into 2 42, so 192, 15 4s are 60, 18 2s are 36, 60 plus 2 36. 12 table cancel பண்ணலாமா, 12 table இது 30யா, 12 table cancel பண்ணோம்னா 1 12s are 12, 6 times 12 table cancel பண்ணா 8, again 2 table cancel பண்ணா 15 8 4. அப்போ எனக்கு if the profit received after 12 months வந்து 13,500. அப்ப profit ratio 15:8:4. 12 15 27. அப்ப 27 parts யாருக்கு ஈக்குவல், 13500 க்கு ஈக்குவல். அப்ப நமக்கு எவ்வளவு வேணும், P யோட ப்ராஃபிட் வேணும். P யோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 15 parts.
15 parts எவ்வளோன்னு என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். 9 டேபிள்ல சால்வ் பண்ணா 3 டைம்ஸ், இது வந்து 15 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5. 15 5s are என்னது 75, இங்க டபுள் ஜீரோ இருக்கு. ஸோ அப்போ சால்வ் பண்ணனா 7500. அப்போ கிவன் கொஸ்டின்ல என்னோட ஆன்சர் ஆப்ஷன்ல யாரா இருப்பாங்க? 7500 இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A sum of rupees 2860 was invested in two schemes P and Q offering simple interest in such a way that interest earned from scheme P at 17% per annum for 5 years is equal to that earned from scheme Q at 15% per annum for 7 years. What is the difference between the sum invested in scheme P and sum invested in scheme Q? Okay. So 2860 rupees. ரெண்டு ஸ்கீம்ல என்ன பண்றாங்கன்னா இன்வெஸ்ட் பண்றாங்க PQ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் பண்றாங்க. ஸோ எனக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னா sum of rupees 2680 two schemes P and Q. Okay. So இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா 17.5% 5 இயர்ஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ சரியா Pங்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி 17.5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிளியரா 17.5% இன்ட்ரெஸ்ட் 5 வருஷத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ இந்த இன்ட்ரெஸ்ட் எதுக்கு ஈக்குவல்னா Qங்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி 15% per annum 7 இயர்ஸ்க்கு கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும். அப்ப இங்க இருந்து என்ன கிடைக்க போகுது நமக்கு Pனா Pயோட பிரின்சிபல் Qனா Qவோட பிரின்சிபல். ஓகேவா? சோ அப்ப பிரின்சிபல் அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது யாரா இருக்காங்க பிரின்சிபல். அப்ப இத சால்வ் பண்ணலாமா 1 டைம்ஸ் இது வந்து 3 டைம்ஸ் 7 டேபிள்ல சால்வ் பண்ணோம்னா 2 times வந்து 14 2.5. அப்ப P by Q is equal to 30 by 25 னா 6 by 5 அப்ப இதுதான் வந்து 6 by 5ங்கிறது எதுக்கான ரேஷியோ பிரின்சிபல்கான ரேஷியோ P 6 parts Q 5 parts டோட்டலா பிரின்சிபல் எவ்வளவு இருக்கு 2860 rupees இருக்கு கிளியரா சோ அப்போ எனக்கு தேவை டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சம் இன்ட்ரெஸ்டட் சோ அப்போ 1 பார்ட் வேணும் டோட்டலா இங்க எவ்வளவு பார்ட் இருக்கு 11 பார்ட் இருக்கா அப்ப 11 பார்ட் தான் வந்து 2860 அப்படினா நமக்கு தேவை என்னது 1 பார்ட் சோ கேன்சல் பண்ணோம்னா 260 அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் A tank has two outlets A and B, which takes 7.5 hours to empty a full tank when they are open simultaneously. So, ஒரு tank A, அப்போ ரெண்டு outlets இருக்கா a tank has two outlets. Outlet A வும் B யும் வந்து outlet pipe. இந்த outlet pipe வந்து ஒரு full tank empty பண்ண எவ்வளவு டைம் எடுத்துக்கும்னா 7.5 hours எடுத்துக்கும். The tank was initially வந்து tank initially எப்படி இருந்ததுன்னா half full தான் இருந்தது. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ரெண்டு அவுட்லெட்ஸையுமே என்ன பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் அந்த டேங்க் வந்து ஹாஃப் ஃபுல்லா இருந்தது அப்புறம் ரெண்டு அவுட்லெட் பைப் இந்த ஏவையும் பியும் சைமல்டேனியஸா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க 1 hour கழிச்சு என்ன பண்றாங்கன்னா ஒரு இன்லெட் பைப்பை ஒன்று ஓபன் பண்றாங்க 1 hour கழிச்சு ஒரு இன்லெட் பைப்பை வந்து ஓபன் பண்றாங்க if the inlet alone can fill a empty tank in 5 hours இன்லெட் பைப் வந்து எனக்கு ஒரு எம்டியான டேங்கை ஃபில் பண்றதுக்கு 5 மணி நேரம் எடுத்துக்கும்னா how much time will it now take to fill the tank completely அப்ப இந்த இன்லெட் பைப் டேங்கை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்க நம்ம கிட்ட क्वेश्चन கேக்குறாங்க சோ இத சால்வ் பண்ணலாம் சோ இத சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்காங்கன்னா ஏபிங்கிற அவுட்லெட் பைப் இருக்காங்க ஏபிங்கிற அவுட்லெட் பைப் இருக்காங்க இவங்க எம்டி பண்றதுக்கு 7.5 hours எடுத்துக்கிறாங்க சரியா இன்லெட் பைப் வந்து யாருன்னா எக்ஸ் இந்த எக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 5 hours என்ன பண்ணுவாங்க அவுட்லெட் பைப்னா என்னோட இது யூனிட் எப்படி இருக்கும் நெகட்டிவ்ல இருக்கும் சோ இன்லெட் பைப் வந்து 5 hours அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் எல்சிஎம் எடுத்தா யாரா இருப்பாங்க 15 இருப்பாங்களா அப்போ இது வந்து என்ன 2 இருக்கும் -2 இருக்கும் இது வந்து என்ன 3 இருக்கும் +3 இருக்கும் பிகாஸ் இது அவுட்லெட் பைப் இது வந்து இன்லெட் பைப் கிளியரா சோ அப்போ எனக்கு டோட்டலா எவ்வளவு யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னா அந்த டேங்கோட கெபாசிட்டி வந்து 15 நான் எடுத்துக்கிறேன் சரியா டோட்டல் வர்க் வந்து பார்த்தோம்னா 15 இதானே டோட்டல் வர்க் வந்து 15 அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது the tank was initially half full இனிஷியலா half எப்படி இருந்தது ஃபுல்லா இருந்தது அப்ப டேங்கோட டோட்டல் வர்க் என்னது 15 அப்ப இந்த 15 யூனிட்ஸ்ல half என்னது 7.5 சோ இனிஷியலா half full and both the outlets were open அதுக்கப்புறம் என்ன நடந்தது அவுட்லெட் சோ அவுட்லெட்டோட யூனிட்ஸ் என்னது 2 யூனிட்ஸ் என்ன யூனிட்ஸ் -2 யூனிட்ஸ் கிளியரா அப்புறம் என்ன பண்றாங்க ஆஃப்டர் 1 hour கழிச்சு இன்லெட் பைப் ஓபன் பண்றாங்க அப்ப இன்லெட் பைப் 1 மணி நேரம் என்ன ஆயிருக்கு ஓபன் ஆயிருக்கு அப்போ ஓவராலா அந்த இன்லெட் பைப் வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க புரியுதா அப்ப இத சால்வ் பண்ணனா 5.5 சோ அப்ப 5.5 plus t is equal to 15 na t ஓட வேல்யூ என்னது 9.5 9.5 னா 9 1/2 அப்ப எவ்வளவு நேரம் எடுத்துக்குது
டேங்கை ஃபில் பண்றதுக்கு 9 1/2 ஹவர்ஸ் என்ன பண்ணுது எனக்கு அந்த இன்லெட் பைப் வந்து டேங்கை ஃபில் பண்றதுக்கு எடுத்துக்குது. கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன். So volume of a cylinder is 1386 meter cube. The curved surface area of the same cylinder is 264 meter square. What is the total surface area of this cylinder? அப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா TSA of a cylinder கேக்குறாங்க. So TSA of a cylinder கேக்குறாங்க அப்படின்னா என்னோட ஆன்சர் கண்டிப்பா எதோட மல்டிபிளா இருக்கும்? 11 ஓட மல்டிபிளா இருக்கும். ஏன்னா TSA ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 into TSA ஃபார்முலா வந்து 2 pi r h plus r. ஓகேவா? TSA ஃபார்முலா வந்து 2 pi r h plus r. பைங்கிற இடத்துல 22 இருக்கா? 22 என்ன மல்டிபிள்? 11 மல்டிபிளா? கிளியரா? அப்ப 11 மல்டிபிள் அப்படிங்கும் போது டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாரா தான் இருப்பாங்க? 11 மல்டிபிளா தான் இருப்பாங்க. புரியுதா? அப்போ given ஆப்ஷன்ல 11 மல்டிபிள் செக் பண்ணலாம். 2 5 2 minus 5 3 இது 11 மல்டிபிள் கிடையாது. 2 minus 1 1 11 மல்டிபிள் கிடையாது. 16 minus 5 11 so 11 multiple. 9 minus 4 11 multiple கிடையாது. so இதுவும் 11 multiple கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 957 இருப்பாங்க. கிளியரா? இதை ட்ரெடிஷனலா சால்வ் பண்ணிருக்கணும்னா வால்யூம் ஆஃப் a cylinder வந்து pi r square h divided by CSA of a same cylinder வந்து பார்த்தோம்னா 2 pi r h. So இது ஈக்குவேட் பண்ணி ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சு அப்புறம் ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The average of the values of 25 observations arranged in ascending order is 28. If the value of average values of 25 observations arranged in our ascending order is 28. If the value of first observation is 13 and no two observations have same values, what is the maximum possible value of the 25th observation? அப்படின்னு கேக்குறாங்க. So average value of 25 observations வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா so அப்போ 25 observation ஓட total வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ number into average வந்து பார்த்தோம்னா 25 6 25 so remaining 75 so 700. ஓகேவா? இது 25 plus 3 ன்னு எடுத்துக்கிட்டேன் நான் 28. So 25 into 25 625 25 into 3 75 625 plus 75 700. So if the value of first observation is 13 அப்போ first observation 13 னா எனக்கு 25 observation எதுல இருக்காங்க? ascending orderல இருக்காங்க. அப்ப 13 14 15 இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கிறதுக்கு எனக்கு சான்சஸ் இருந்திருக்கு. கிளியரா? So அப்ப first observation வந்து 13, second observation 14. அப்ப first observation வந்து 13 னா எனக்கு என்னவா இருப்பாங்க? 12. second observation 14 அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னது? 12. third observation 15 அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னது? 12. அப்போ இப்படி போயிட்டே இருக்கும்போது என்னோட மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ வந்து 25th observation. அப்ப அதோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்ப மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ ஆஃப் தி 25th observation. அப்ப நான் யார் வரைக்கும் எடுத்துக்கிறேன்னா 24th observation வரைக்கும் எடுத்துக்கிறேன். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷனுக்கு 13 னா செகண்ட் அப்சர்வேஷனுக்கு 14 எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் என்னது? 12. அப்ப 24th அப்சர்வேஷனுக்கு என்னவா இருந்திருக்கும்? 36 இருந்திருக்குமா? 24th அப்சர்வேஷன் என்னவா இருந்திருப்பாங்க? 36 இருந்திருப்பாங்களா? இது வரைக்கும் கிளியரா? அப்போ நான் எனக்கு என்ன வேணும்னா டோட்டல் வேணும். டோட்டல்னா என்னது? சம்னா என்னது? ஆவரேஜ் இன்டு நம்பரா? ஆவரேஜ் என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2. அப்ப 49 டிவைடட் பை 2 இன்டு நம்பர். எவ்வளவு நம்பர் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்? 24 நம்பர்ஸ். அப்ப 25 நம்பர்ஸோட சம் எனக்கு தெரியும். நான் 24 நம்பர்ஸோட சம் கண்டுபிடிக்க போறேன். சோ கண்டுபிடிச்சா 12 490 98 88 588. அப்போ 25 numbers ஓட டோட்டல் வந்து 700, 24 நம்பரோட டோட்டல் 588. அப்ப இடையில இருக்கிறது ஒரு அப்சர்வேஷன் தானே? 25 அப்சர்வேஷன் 700, 24 அப்சர்வேஷன் 588. அப்ப இடையில இருக்கிறது என்னதுதான்? ஒரே ஒரு அப்சர்வேஷன் தான். அந்த அப்சர்வேஷன் தான் யாரா இருப்பாங்க? 25th அப்சர்வேஷனா இருப்பாங்க. இப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னப்பா? 100 12 112. இப்ப அந்த 112 தான் யாரா இருப்பாங்க? 25th அப்சர்வேஷனா இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Next one. After 7 years, Daniela's age will be same as Evelyn's present age. So 7 வருஷத்துக்கு அப்புறம் டானிலாவோட ஏஜ் 7 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா எவலியன்ஸோட பிரசன்ட் ஏஜ்க்கு
ஈக்குவலா இருக்கும். சரியா? எவலியனோட பெர்சன்டேஜ் என்னவோ அதுதான் டேனியலோட 7 இயர்ஸ் கழிச்சு ஏஜா இருக்கும். அப்ப இந்த இடத்துல எவலியனுக்கும் டேனியலுக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னது 7 இயர்ஸ். The respective ratio between Daniel's age 9 years ago and Evelyn's age 9 years ago. So ரெண்டு பேருக்கும் 9 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏஜ் ரேஷியோவை கொடுத்திருக்காங்க. அது வந்து பார்த்தோம்னா 6:5. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் 7 இயர்ஸ். அப்ப 6:5:6. ஏஜ் ரேஷியோ எப்போ 9 years ago. 9 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரோட ஏஜ் ரேஷியோ 5:6. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் என்னது 1 பார்ட்டா. அப்ப இந்த 1 பார்ட் தான் என்னது 7. அப்ப 1 பார்ட் 7 5 பார்ட் 35 6 பார்ட் 42 எப்போ 9 years ago. அப்ப பெர்சன்டேஜ் கொண்டு வரணும்னா 9 என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். என்கிட்ட என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா what will be the respective ratio between Daniel's age and after 12 years and Evelyn's age after 12 years. அப்போ எனக்கு இது 9 வருஷத்துக்கு முன்னாடி 35 வயசு 42 வயசுன்னு தெரியும். அப்போ பெர்சன்டேஜ் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா +9 +12 +9 +12 அப்ப 21 years என்ன பண்ணணும் நான் ஆட் பண்ணணும். 56 63. 7 டேபிள் எடுத்தோம்னா 7 8s are 56 7 9s are 63. அப்ப 8:9 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Srinidhi's annual income is 4,38,000. So annual income 4,38,000. So every month she invests 25% of her monthly income in mutual fund and spends 21% on paying house rent. Out of the remaining monthly income. So first என்ன நடந்ததுன்னா 25% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயும் 21% வந்து ஹவுஸ் ரெண்டுக்கும் செலவு பண்ணிடுவாங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு செலவு பண்ணிட்டாங்க? அவங்களோட இன்கம் என்னவா இருந்திருக்கும் 100%-ஆ இருந்திருக்கும். புரியுதா? இந்த 100%ல எவ்வளவு செலவு பண்ணிட்டாங்க 46% இனிஷியலா செலவு பண்ணிட்டாங்க. அப்ப ரிமைனிங் இப்ப அவங்க கையில எவ்வளவு இருக்கும் 54% இருக்கும். இந்த 54%ல என்ன பண்றாங்கன்னா 50% கிராசரிஸ் வாங்குறதுக்காக செலவு பண்றாங்க. கிராசரிஸ் அப்ப 54ல 50% வந்து 27%. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 27% இருக்கும் on buying groceries and rest of the monthly income rest எவ்வளவு இருக்கு 27% இருக்கு. இதை எப்படி செலவு பண்றாங்கன்னா 4:5ங்கற ரேஷியோல clothes வாங்குறதுக்கும் monthly bills pay பண்றதுக்கும் என்ன பண்றாங்க யூஸ் பண்ணிக்கறாங்க. அப்ப 27% 4:5ங்கற percentage கொண்டுட்டு வரணும்னா 9 parts. அப்ப 27 divided by 9 னா 3. அப்ப 4 3s are என்னது 12 5 3s are என்னது 15. கிளியரா? அப்ப இது வந்து clothesக்காக பண்றது, இது வந்து bill pay பண்றாங்க paying bills. ஓகேவா? அப்ப இது 12%, இது வந்து 15%. What is the total amount that she spends on buying clothes and buying groceries together every month? அப்ப clothesக்காகவும் groceries வாங்குறதுக்காகவும் எவ்வளவு செலவு பண்றாங்க? groceryக்காக 27%, clothesக்காக 12%. டோட்டலா எவ்வளவு percentage 39%. எதுல 39% செலவு பண்றாங்க? monthly incomeல 39% செலவு பண்றாங்க. அப்போ எனக்கு கொடுத்திருக்கிறது annual income. annual income எவ்வளவு 4,38,000. அப்ப இந்த 4,38,000 வந்து annual incomeலாம் இத monthly income மாத்துறதுக்கு divided by 12. இப்போ இது monthly income. இந்த monthly incomeல எவ்வளவு செலவு பண்றாங்க 39% வந்து எதுக்கும் எதுக்காகவும் groceries-க்காகவும் clothes-க்காகவும் செலவு பண்றாங்க. கிளியரா? அப்ப 4,38,000 0000 கேன்சல் பண்ணிடலாம். 12 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 12 டேபிளா 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா so 4 டேபிள்ல வந்து இது 3 times 1 4s are 4 0 9 times 36 5 1 3s are 3 13. So 1095 13 na 10950. Again 3 ஆல multiply பண்ணா 5 3s are 15 carry 1 9 3s are 27 28. கடைசில 3 5 னு முடியறது தான் என்னவா இருக்கும்? சோ அப்ப இங்க 5 இங்க 3 கடைசில 3 5 னு முடியறது தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். given option என்னோட ஆன்சர் என்னவா இருக்கு 14 2 3 5 ஆ இருக்கு. கிளியரா இது? next question. A box contains 39 tickets. Total 39 tickets இருக்கு. Numbered 1 2 3 up to 39 வரைக்கும் நம்பர் போட்டிருக்கு. இதுல a ticket is drawn at random and then another ticket is drawn without replacement. நான் ஒரு டிக்கெட்டை வெளியில எடுத்துறேன். வெளியில எடுத்துட்டு திருப்பி உள்ள வைக்காமே அடுத்து இன்னொரு டிக்கெட் எடுக்கிறேன்.
So அப்போ what is the probability that both the tickets are even numbered tickets அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு tickets இருந்தது? 39 tickets. இந்த 39 ticketsல odd numbersum இருக்கு, even numbersum இருக்கு. அப்போ 1ல இருந்து 39 குள்ள எத்தனை odd numbers இருந்திருக்கும்? 19 odd numbers இருந்திருக்குமா? அப்போ 19. 39ல 19 odd numbers இருந்தது. அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா 1 பிக் பண்ணிட்டேன். அப்போ இது ஒன்னு பிக் பண்ணிட்டேன்னா வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ எவ்வளவு கார்ட்ஸ் தான் இருக்கும்? 38 கார்ட்ஸ் தான் மொத்தமா இருக்கும். நான் ஆல்ரெடி ஈவன் நம்பர் கார்டு 19ல இருந்து ஒரு ஈவன் நம்பர் கார்டு எடுத்துட்டேன்ல, மிச்சம் எத்தனை ஈவன் நம்பர் கார்டு இருக்கும்? 18 ஈவன் நம்பர் கார்டு தான் இருக்கும். சரியா? இதை சால்வ் பண்ணோம்னா 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் 2 டைம்ஸ்னா இது 9 டைம்ஸ் 3 3s are 9 3/13. given option answer என்னது? 3/13. clear? next one. So next என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்திருக்காங்க. இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இன்கம் வந்து கொடுத்திருக்காங்க. 2 பிசினஸ் மேனோட இன்கம் வந்து 6 மாசத்துக்கு என்னென்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிக்யூன்னு சொல்லிட்டு 2 பிசினஸ் மேன் இருக்காங்க. அவங்களோட இன்கம் ரிலேட் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டா தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட் டிவைடட் பை எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ 100. ஸோ இது நமக்கு எப்பயுமே இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் இது ரிலேட் பண்ணி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா இந்த பார்ட்ல நம்ம ரொம்பவே எப்படி இருக்கணும்னா தெளிவா இருக்கணும். இதுல எனக்கு டவுட்டே என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. புரியுதா? சோ அப்ப என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா சோ இன்கம்லாம் கொடுத்துட்டாங்க. சோ கொடுத்துருக்கிற இன்கம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 100 200. அப்போ 100 200னா ஒரு லைனோட வேல்யூ என்னது? 20 120 140 160 180 200. சோ ஒரு லைனோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 20 கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு வேல்யூஸ் கிளியரா இருக்காது அப்படிங்கறனால இங்க டேட்டாஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. So first question என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the average income of businessman Q during June, July, September, October? Q June. So June 260, July 680. என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 940. So அடுத்தது வந்து பார்த்தோம்னா September, October. So 940 plus 960. 940 960. ஓகேவா? So 940 னா 1800 sorry 940 960 900 900 1800 40 60 100 1800 plus 100 1900. so 1900 divided by 4 average தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்ப 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும் நமக்கு? 4 4s are 16. கேரி என்ன இருக்கு நம்ம கிட்ட? 3. 7 times என்னது? 28. 475. இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். given optionல 475. Next one. Total income of P and Q together in May is approximately what percentage less than the total income of P and Q together in September? PQ together in May. So PQ together in May எவ்வளோப்பா? 940 is approximately what percent less? Income of PQ together in September. PQ together in September 1240. So இங்க ரெண்டு பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 300 divided by less percentage, so highest value into 100. 0 0. so approximatelyங்கிற ஒரு வேர்ட் இங்க இருக்கு. so அப்ப 30 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிக்க போறேன்னா approximatelyங்கிறது நான் 125 னு எடுத்துக்கிறேன். இதை நான் 125 னு எடுத்துக்கிட்டேன்னா இது 4 times இது 5 times. so 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6. so 6 4s are என்னது? 24. அப்ப எவ்வளவு percentage? 24%. அப்ப given option ஆன்சர் என்னது? 24%. clear? next one. next question. என்ன கொடுத்திருக்காங்க? combining P and Q, their total expenditure in August was 7,50,000. so PQ ஓட total expenditure ஆகஸ்ட்ல வந்து என்னவா இருந்தது அப்படின்னா 7,50,000. அப்ப இன்கம் வந்து எவ்வளவு வந்தது? P க்கும் Q க்கும் 12 lakh. ஓகே 12 lakhல 7,50,000 வந்து எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? சோ அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 7,50,000. இன்கம் வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட்ல என்ன கிடைச்சிருக்குன்னா 12 lakh. அப்போ 12 lakhல எனக்கு எவ்வளவு போகணும்? 7,50,000 போகணும். அப்ப 2,50,000 plus ஒரு 4,50,000. so 450. so இதுதான் வந்து என்னது? ப்ராஃபிட்.
புரியுதா? சோ இது வந்து இன்கம், இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் என்னவா இருக்கும்? ப்ராஃபிட்டா இருக்கும். அப்ப இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஃபிட் டிவைடட் பை ப்ராஃபிட் பர்சன்ட். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? 750 into 100. So 15 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் இது 5 டைம்ஸ் 20 3 into 2 60. அப்ப given option and answer என்னது? 60%. Next one. If the combined profit percentage earned by both P and Q together in October is 35%. P யும் Q வும் சேர்ந்து எவ்வளவு ப்ராஃபிட் வச்சிருக்காங்கன்னா 35% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்ப P Q ஓட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறவங்க யாரா இருப்பாங்க? 100% இருப்பாங்களா? அப்ப அதுல நமக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா என்னது? 35%. அப்ப இன்கம் என்னவா இருந்திருக்கும்? 135% இருந்திருக்குமா? அப்போ எனக்கு என்னன்னா PQ ஓட இன்கம், PQ ஓட இன்கம் தெரியுமா? எந்த மந்த்ல? அக்டோபர்ல 660 420 1080. அப்ப இந்த 135% தான் 1080. அப்ப நமக்கு தேவை என்னது? 100%. சோ 9 டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 15 டைம்ஸ் 120. So 1 times இது 8 times அப்ப 800. So அப்ப expenditure என்னவா இருந்தது? 800 இருந்தது. ஓகேவா? Next question. If the income of business P and Q decreased by 20%, if the income of P and Q decreased by 20% and 10% respectively from October to November, what is the respective ratio between income of P and that of Q in November? So P Q ஓடது வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. P ஓடது வந்து 20% டிக்ரீஸ் ஆகுது. Q ஓடது வந்து 10% டிக்ரீஸ் ஆகுது. எதுல இருந்துன்னா அக்டோபர் டு நவம்பர். அப்ப இன்கம் ஆஃப் Q நவம்பர்ல என்னன்னு கேக்குறாங்க. அப்ப P ஓட இன்கம் எனக்கு அக்டோபர்ல என்னவா இருந்ததுன்னா 660. இப்ப இது வந்து எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிடுச்சு? 20%. அப்ப 20% டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 80 இருந்திருக்குமா? அதே மாதிரி Q 420. 10% டிக்ரீஸ்னா 90 இருந்திருக்குமா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம ஜீரோஸ் கேன்சல் பண்ணலாமா? 00 கேன்சல் பண்ணியாச்சு. சோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இது 4 டைம்ஸ் இது 21. 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் 22. அகைன் கேன்சல் யார பண்ற மாதிரி இருக்காங்களா? இல்ல. அப்ப 88:63 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் 88:63. புரிஞ்சுதா இது? அடுத்தது பார்க்கலாமா? So next one. ஓகே. சோ இப்போ given data வந்து பார்த்தோம்னா different department of university management. சோ என்னென்ன மேனேஜ்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா சோ மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தோம்னா 480 740. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம்னா 600 1200. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 350. சோ டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. சோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆனாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் இன் தி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ரைட்ஸ். இப்போ கிராஜுவேட் ஆனதுல கேம்பஸ் இன்டர்வியூல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்காங்க? செலக்ட் ஆயிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் இன் தி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ரைட்ஸ். சோ அப்போ மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா 480 இருக்காங்க. இந்த 480ல 74% வந்து என்னது? ஹையர் பண்ணிட்டாங்க. அப்ப 480ல 74% ஹையர் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் 26% என்ன பண்ணல? ஹையர் பண்ணல. அதே மாதிரி 2020ல 740 மெம்பர்ஸ் வந்து கிராஜுவேட். அதுல 85% வந்து ஹையர் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் 15% ஹையர் பண்ணல. புரியுதா? இதுதான் கான்செப்ட். சோ இத வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்கிற given questions-க்கு ஆன்சர் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா 80% of the total number of students who are graduated from electrical engineering in the year 2020 are male. So அப்போ electrical engineering 2020 1200. இந்த 1200ல 80% வந்து மேலா இருக்காங்க. அப்ப 1200ல 80% வந்து மேல்னா ரிமைனிங் 20% ஃபீமேலா? அப்ப 1200ல 20% என்னது? 240. அப்ப இது 240. அப்ப 1200ல 240னா ரிமைனிங்
960 தான் என்னவா இருப்பாங்க மேலா இருப்பாங்க clear-ஆ so only 3/8 of the female students who had graduated from electrical engineering in the same year were hired in the campus placement drives அப்போ 3/8 தான் வந்து அதாவது female 3/8 தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 3/8 of the female graduated who had graduated from electrical engineering in the same year அப்ப 240ல 3/8 தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹையர் பண்ணிருக்காங்க அப்ப நம்ம கிட்ட என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா what is the respective ratio between female students and the male students who are not hired in the campus placement drive in the year 2020 from the same department அப்படினு கேக்குறாங்க சோ அப்ப ஹையர் பண்ணாதவங்க ஃபீமேலே மேலே ஹையர் பண்ணாதவங்கள பத்தி நம்ம கிட்ட கேக்குறாங்க இப்ப அதுக்கான ஆன்சர் என்ன பண்ண போறோம் நம்ம வந்து சொல்ல போறோம் அப்போ எனக்கு ஃபீமேல் வந்து பார்த்தோம்னா 240 இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா மேல் ஃபீமேல் ரெண்டு பேரையும் சேர்த்து டோட்டலா எவ்வளவு பேரை ஹையர் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கணும் அப்ப டோட்டலா எவ்வளவு பேர் ஹையர் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஹையர் ஆகாதவங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்ப 1200ல 68% வந்து என்ன ஆயிருக்காங்க ஹையர் பண்ணிருக்காங்க அப்ப 1200ல 68% அப்படின்னா 68 into 12 68 into 12 அப்படிங்கும் போது 68 into 10 680 68 into 2 okay 68 into 2 na 132 அப்ப 680 plus 132 680 132 2 136 68 into 2 na 136 so அப்போ 816 தான் டோட்டல் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஹையர் பண்ணிருக்காங்க இதுல 3/8 of the female students வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா கிராஜுவேட் ஆயிருக்காங்க அப்ப 3/8 அப்படிங்கும் போது 3/8 னா இதுல என்னது 3/8 அப்போ 90 அப்போ டோட்டலா 240 இருந்தாங்க இந்த 240ல 90 people ஹையர் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பேர் ஹையர் பண்ணல ரிமைனிங் 150 ஹையர் பண்ணாதவங்க அப்ப டோட்டலா 816 ஓகேவா ஹையர் பண்ணது இப்ப மேல் வந்து 960 இருக்காங்க இப்ப மேல் வந்து 960 இருக்காங்கன்னா இதுல ஹையர் பண்ணாதவங்கள என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்ப 816 ஓகே 816ல 90 மெம்பர்ஸ் வந்து யாரு ஃபீமேல் ஹையர் பண்ணவங்க அப்ப ரிமைனிங் 726 அப்போ 816 both male and female higher அதுல 90 வந்து female higherனா remaining male higher வந்து 726 அப்ப total males 960 இந்த 960ல 726 வந்து higher பண்ணவங்க அப்ப higher பண்ணாதவங்க எவ்வளவு பேரா இருப்பாங்க 74 plus 60 so 4 3 234 அப்ப இதுங்க ரெண்டு பேருக்கு உள்ள ரேஷியோ தான் என்ன பண்ணனும் நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்போ நம்ம என்ன டேபிள் எடுக்கலாம் 6 டேபிள் எடுத்தேன் அப்படினா 3 times 18 9 times 54 2 times 5 times அப்ப 39:25 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் சோ given ஆப்ஷன்ல நான் மேல் ஃபீமேல் எடுத்துர்க்கேன் இல்லையா அப்ப ஃபீமேல் டு மேல் வந்து பார்த்தோம்னா 25:39 கிளியரா நெக்ஸ்ட் ஒன் So, கொஞ்சம் calculative தான் but கண்டிப்பா என்ன பண்ண முடியும் solve பண்ண முடியும் in the year 2021 the number of environmental engineering graduates decreased by 15% from the previous year the number of management graduates increased by 15% from the previous year for all other programs the number of graduates remains constant as in previous year what is the number of graduates in all the departments together in the year 2021 so அப்ப என்ன நடக்குது 2021ல environmental engineering graduates வந்து 15% decrease ஆகுறாங்க அப்ப 2021ல previous year கம்பேர் பண்ணும்போது 15% என்ன ஆகுறாங்க கம்மியாகுறாங்க அப்ப இதுதான் environmental engineering அதுல year 2020 கம்பேர் பண்ணும்போது 15% கம்மியாகுறாங்க அப்ப 180ல 15% கம்மியாகுறாங்க அப்ப 180ல 15% 10% 18 5% 9 அப்ப 27 அப்ப 180ல 27 போக ரிமைனிங் அப்ப 180ல 27 போக ரிமைனிங் 153 கிளியரா மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகுறாங்க மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 15% அப்ப மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட் 740 இதுல 15% அப்ப 74 plus 37 74 plus 37 னா என்ன வரும் நமக்கு 111 அப்ப 740 ல இருந்து 111 என்ன பண்ணனும் நான் ஆட் பண்ணனும் அப்ப 740 plus 111 இதுதான் 15% அப்போ 851
ஓகேவா? அப்போ for all other programs the number of graduate remain constant as in previous year. ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துக்கும் அப்படியே தான் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா number of graduates all the departments there 2021. அப்போ இங்க வந்து ரெண்டு வேல்யூஸ் இருக்கு 4 10 9 10. அப்போ 1004. ரிமைனிங் 1200 plus 480 1680. 1560. So 4 given optionல 4ல முடியறது தான் என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் 4ல முடியுது. அப்ப இதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன். Computer science graduate in the year 2016 from approximately what percent of total number of graduates in all the departments together? Computer science வந்து what percentage தான் கேக்குறாங்க. Computer science students in the year 2016. Computer science 2016 வந்து பார்த்தோம்னா 1420. Form approximately what percent of total number of graduates in all the departments together in the year. அப்போ overall எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத ஆட் பண்ணலாம். 0 8 5 13 15 20 2 10 12 15 19 21 carry 2 3 3100 into 100. So 0000 cancel பண்ணிரலாம். So 31 into 31 1420. அப்ப 31 5 times அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 50 times அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா into 5 னா 51550 வந்துருவாங்க. அப்ப 50யை விட கொஞ்சம் தான் கம்மியா இருக்காங்க. 50யை விட ஒரு 100 values கம்மியா இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா என்னோட ஆன்சர் என்னவா இருந்திருப்பாங்கன்னா so 46%. 50யை விட கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. அப்ப என்னோட ஆன்சர் 46% இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? What is the difference between the total number of students who are hired in the campus placement drive from the mechanical engineering and electrical engineering department together in the year 2020 and the total number of students who are hired in the campus placement drive from the same department together in the year 2016? So campus placement drive, mechanical engineering, electrical engineering 2020. Mechanical engineering, electrical engineering 2020 1200ல 68% வந்து ஹையர் பண்ணவங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஓகே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல 480ல 75%. அப்ப நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். 1200ல 68% அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சதுன்னா 816 கிடைச்சது. ஓகேவா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம்னா 480ல 75%. 480ல 75%னா 3/4 into 3/4. அப்போ இது வந்து பார்த்தோம்னா 12 times. அப்போ 120 into 3 360. அப்போ ஓவராலா இந்த டோட்டல் நமக்கு கிடைச்சிருச்சு 1176. அடுத்தது the total number of students hired campus placement same department together 2016. அப்ப 2016லனா electrical engineering 600 600ல 45 னா 45 into 6. அப்ப 45 into 6 னா 6 5s are 30 6 4s are 24 270. 6 5s are 30 24 270. Okay, again electrical engineering முடிஞ்சிருச்சு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தோம்னா 350 350ல 54%. 350ல 54%. 0 0 7 times 2 times 2 னா இங்க வந்து 27 27 into 7 7 7s are 49 carry 4 14 18 189 9 15 459. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லணும். 16 minus 9 7. given optionல 7ல முடியறது தான் என்னவா இருக்கும் நம்மளோட ஆன்சரா இருக்கும். அப்ப 717. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். சோ நெக்ஸ்டும் டேட்டா இன்டர்பிரேஷன் தான் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பார்த்தோம்னா இது ரிலேட் பண்ணிருக்க கூடியதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். Okay, distribution of total number of football players male and female from 6 cities. So அது வந்து பார்த்தோம்னா 800 கொடுத்திருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 800. அங்க மேல் ஃபுட்பால் பிளேயர்ஸ் மட்டும் அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் 500 டோட்டல் கொடுத்திருக்காங்க. ஸோ டைரக்டா क्वेश्चंसக்குள்ள போகலாம். the number of football players both male and female இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி क्वेश्चन கொடுத்திருக்காங்க. from city F ல வந்து 10%. ஓகேவா? F வந்து 10%. what percent less number of football players
both male and female again in the chart na from city B வந்து 14%. 10க்கும் 4க்கும் உள்ள difference என்னது 4 divided by percentage less அப்ப 14 into 100. So approximate na 2 by 7. 1 by 7 ஓட value 14.28. அப்ப 2ங்கும் போது into 2 அப்ப 28. அப்ப என்னோட ஆன்சர் கண்டிப்பா approximately 28% இருக்கும். Next one. What is the central angle corresponding to the number of football players, both male and female from city C? 25%. 25% na 360 degree la 1 by 4. 360 degree la 1 by 4 என்னது 90. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க 90. Clear-ஆ? Next one. What is the difference between the total number of male football players from B and E together and the total number of female football players from the same cities together? அப்ப B லையும் E லையும் male football players first கண்டுபிடிச்சிடலாம். First டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்பதான் நம்மளால female கண்டுபிடிக்க முடியும். So BE. So B வந்து 14, E வந்து பார்த்தோம்னா 13, டோட்டலா 27. So 27. எதுல 27? 800ல. அப்ப 27 into 8. Difference கேக்குறாங்க. 7 8s are 56. 16 21 216. Okay. So அப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. அதே B and E க்கு மேல் கண்டுபிடிக்கணும். அதே B and E க்கு மேல் வந்து பார்த்தோம்னா 17 13 30 30 into 5 150. So அப்போ 150. இது வந்து பார்த்தோம்னா both male and female. இது மேல் மட்டும். அப்ப இங்க female கண்டுபிடிக்கணும்னா female யாரா இருப்பாங்க? 50 66 இருப்பாங்க. நமக்கு கேட்டது என்னன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்ப 50 இங்க ஒரு 34. 50 plus 34 84. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க? 84 இருப்பாங்க. Next one. What is the respective ratio between the total number of male football players from C and E together? So CE together male football player 25 CE 25 13 38. அப்ப 38 into 5. 38 into 5. 40. 190. 190 is to male football player CE. C 25. E 13. 38. Okay. And the number of football players ratio தானே கேக்குறாங்க. நம்ம டோட்டல் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்ப 38 into 5 is to. So next one, football players from city D. City D வந்து 15. So 15 into 8. So 1 times இது 3 times 4 times இது 19 times. அப்ப 19 is to 12. அப்ப given option answer 19 is to 12. Clear-ஆ? Next one. What is the average number of female footballers from cities A, C, D and E? So female football players A, C, D. First A, C, D ஓட total கண்டுபிடிக்கணும். 23, 25, 15, 13. Okay வா? So 25, 15, 40. இங்க வந்து பார்த்தோம்னா 36, 40 plus 36 வந்து 76. எதுல 76? 800ல. அப்ப 76 into 8. அப்ப 6 8s are 48, carry 4, 56, 60. அதே மாதிரி மேல் கண்டுபிடிக்கணும். எதுல? A, C, D, E. A, C, D, E. 20, 25, 45, 20, 9, 45 plus 29. 45, 55, 65, 65, 74. So 74 into 5. 74 into 5. So 5 4s are 20, carry 2, 7 5s are 35. 370. So 8. இங்க வந்து பார்த்தோம்னா 33. 60 தானே 23யா? Sorry 23. 238. So divided by 4. So divided by 4 அப்படிங்கும்போது 5 times carry 3 9 times. அப்ப 59 point something. என்னோட ஆன்சர் 59.5. ஓகேவா? Next one. So next என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு கேஸ்லெட் கொடுத்திருக்காங்க. So solve பண்ணலாம். An institute offers courses on 4 different languages: Italian, Korean, German, French. The institute has centers all over India. Out of the total number of male students in the institute. So first வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா மேல் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப மேல் பத்தி பேசியிருக்காங்கன்னா வேற எங்கேயாவது ஃபீமேல் பத்தி பேசியிருக்காங்களா? So இங்க மேல் பத்தி பேசியிருக்காங்க, இங்க ஃபீமேல் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குன்னா இட்டாலியன், கொரியன், ஜெர்மன், பிரெஞ்சு.
Italian, Korean, German, French. Okay. So இப்ப இதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னா மேல் ஃபீமேல் இருக்காங்க. மேல் ஃபீமேல் இருக்காங்க. So first, out of the total number of male students in the institute, 25% have enrolled in Italian language. 25% வந்து Italian language. 15% Korean language. 28% German language. And the remaining 480 male students have enrolled in for French language course. அப்ப remaining 480 na அப்ப இந்த 480. அப்ப male full 100%. 100% na 25 plus 15. அப்போ இது எவ்வளவு percentage first கண்டுபிடிச்சலாம்? 25, 15, 40. 40 plus 28, 68. அப்ப 68% வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So 48%. அப்போ 480ங்கிறது 32%. அப்ப 32% 480 na 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? So percentage get cancelled. அப்ப 32 அப்படிங்கும்போது 8 tableல solve பண்ணோம்னா 4 times. இங்க 6 8 are 48, 60. So 15, 1500. So 1500ல 25%. So 1500 எனக்கு total male இருக்காங்க. So 1500ல 25% னா 1500 divided by 4. 3 times. Carry 3, 375. Clear? 1500 divided by 2, 750. 750 na 700, 350, 375. அடுத்தது 15%. So 1500 ல 15% na 225. So 28%. 28 into 15. 280. 5 na 140. அப்போ 420. ஓகேவா? இது முடிஞ்சது. Next. So male full கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது யார் இருக்காங்க? Female. Out of the total number of female students in the institute, 22% have enrolled in Italian language course. 22% Italian language course. 18% Korean language course. 28% German. And the remaining female students have enrolled in for French language. அப்போ 22 8 plus 2 20 40. 40 na 68. 68 போக remaining 32%. 32%. The number of female students who have enrolled for German language course is equal to German language course is equal to 7/12 of male students French language. Male students French language 480. So 40. 7 4s are 28, 280. அப்போ இந்த 28% வந்து 280 னா 18% 180, 22% 220, 32% 320. அப்ப இதுவும் என்ன பண்ணியாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஃபைன். இத வச்சு நம்ம என்ன பண்ணணும்? क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணணும். Out of the total number of students who have enrolled for German language course, 9/14 are from Institutes Bangalore branch, 1/7 are from Institutes Mumbai branch. So total number of students enrolled for German language 420, 280, 280 plus 20, 300, 700. So 700 la Bangalore branch, Mumbai branch. Bangalore branch ku 9/14. அப்போ into 9/14. So 50, 450. 1/7 are from Mumbai branch. அப்போ இங்க into 1/7, which means 100. Okay va? What is the respective ratio between the number of students who have enrolled for German language course from? அப்ப இது ரெண்டுத்துக்குமான என்ன கேக்குறாங்க? ரேஷியோ கேக்குறாங்க. 450, 100. So 0 0 cancel. 9:2. Given optionல 9:2. Clear? Next one. Equal number of female students and the male students who have enrolled for French language course come for class by their own vehicle. So அப்போ எதுல? French language 480 male, 320 female.
இதுல ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து வெஹிக்கல்ல வருவாங்களாம். if the respective ratio between the female students who do not come by their own vehicle and the number of male students who do not come by their own vehicle is 37:57, what is the total number of students in French language course who came by their own vehicle அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 480 320ல ஹோம் வெஹிக்கல்ல வராதவங்களோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து டோட்டல், இதுல இருந்து வர்றவங்களை மைனஸ் பண்ணா அதுதான் என்னவா இருக்கும்? 37. இது 57. நான் மேல் ஃபீமேல் தானே எடுத்திருக்கேன். ஃபீமேல் மேல் ரேஷியோ கொடுத்திருக்காங்களா? 57:37. ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம் பை தேர் ஓன் வெஹிக்கல். அப்ப அதை கண்டுபிடிக்கணும். அப்ப டோட்டல்ல இருந்து வெஹிக்கல்ல வர்றவங்களை மைனஸ் பண்ணா வராதவங்க கிடைப்பாங்க. சோ அதுதான் இது பண்ணியிருக்கோம். அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 20 பார்ட்ஸ். மேல் ஃபீமேலுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? 160. அப்போ இந்த 160 தான் 20 பார்ட்ஸ். அப்ப 20 பார்ட்ஸ் வந்து 160 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவு? 80. so 1 part 80 னா இங்க total parts எவ்வளவு? 94. 1 part வந்து 8. அப்ப 94 into 8. 8 4s are 32, 72, 75, 752. அப்போ overall male female ரெண்டு பேரும் சேர்த்து எவ்வளவு பேர் இருக்காங்க? 480, 500, 800. so 800 members இருக்காங்க. இப்ப 800 membersல 752 வந்து வெஹிக்கல்ல வராதவங்க. அப்ப வர்றவங்க ரிமைனிங் 48 இருப்பாங்களா? அப்ப given optionோட ஆன்சர் என்னது? 48. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். What is the difference between the total number of male students who have enrolled for Italian and Korean languages together? Italian, Korean languages together, male students. 375 plus 25, 400, 600. Total number of female students who enroll for same languages. So Italian, Korean, female. So 180, 220, 80, 300, 400. So the 600 க்கும் 400 க்கும் உள்ள difference 200. Clear? Next one. So total number of students, both male and female, who have enrolled for Korean language course are what percent more than the number of female students who are enrolled for German language course? So முன்னாடி இந்த டேட்டாவை பார்த்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிக்கலாம். So next question. Quadratic. So first question 154 x square minus 25x 154 அப்படிங்கும்போது 154 என்னன்னு எழுதலாம் நானு? 154 னா 77 into 2 77 into 2. எனக்கு தேவை என்னது? 25. 77 11 into 7 எழுதலாமா? அப்ப 14 11 14 plus 11 25 அப்ப எனக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருச்சு? 14 ஒன்னு 11 ஒன்னு மைனஸ் சைன் இருக்கனால ரெண்டுமே பிளஸ் ஆகும். இங்க 7 இருக்கு, இங்க 750. 750 என்னன்னு எழுதலாம்? 15 into 15 எழுதலாமா? So 15 sevens are 105. 105. So 15 into 7 105 50. அப்போ என்னோட 105 உம் 50 உம் தான் ஃபேக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ 105 divided by 7 105 divided by 7 50 divided by 7. So அப்ப இத சால்வ் பண்ணோம்னா 21. ஒரு வேல்யூ வந்து 21, இன்னொரு வேல்யூ வந்து பார்த்தோம்னா 3 7 sevens are 49, carry 1. அப்ப 7.1 something. இப்ப ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். 21 கம்பேர் பண்ணும்போது less than. இத கம்பேர் பண்ணும்போது greater. அப்போ relationship cannot be established. Clear? Next one. 95. 19 into 5. 6. 3 2s are 6. So அப்போ 49 வரணும் இல்லையா நமக்கு? 49 வரணும்னா 19 into 2 38 வரல. 19 into 3 அப்பையும் வரல. 6 5s are 30. So அப்ப இந்த 6 அப்படியே இருக்கட்டும். 6 5s are 30 into 19. So அப்ப 30 19 factors. அப்ப 30 divided by 6 19 divided by 6. So next one 3 2s are 6. So இதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 5.
இதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 3 times 18 carry 1 3.1. 3 கம்பேர் பண்ணும்போது 5 greater 3.1 greater 2 கம்பேர் பண்ணும்போது 5 greater 3.1 greater. என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? x greater than y ஆ இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் 16x square 125. 125 na 25 into 5 16 square na 4 into 4 8 2s are 16 எப்படி வேணாலும் எடுக்கலாம் 8 into 2 னு எடுக்கலாமா ஏன்னா 90 இருக்கு ஸோ இன்னும் கம்மி பண்ணலாம் ஸோ அப்போ 25 into 2 50 5 8s are 40 அப்போ 50 40 ஓகே ஸோ 50 40 divided by 16 divided by 16 35 7 5s are 35 3 2s are 6 29 29 14 15 14 divided by 6 15 divided by 6 so 16 na 4 times 48 carry 2 4.1 something 16 2 times 32 carry 8 0.80 2.5 so 7 by 3 7 by 3 na 2.3 15 by 6 5 by 2 3.5 so 2.3 compare பண்ணும்போது 4.1 2.5 greater 3.5 compare பண்ணும்போது 4.1 greater 2.5 less than so அப்ப இங்க என்ன வந்துரும் relationship cannot be established clear next one 153 okay இங்க 8 இருக்கு 4 2s are 8 153 na factors வந்து 3 table எடுத்தோம்னா divided by 3 na 51 so 51 into 3 so 51 na 17 into 3 so 3 3s are 9 இங்க 8 இருக்கு so 70 வேணும் நமக்கு 7 4s are 17 4s are 68 9 2s are 18 7 4s are 28 68 இது வரல 70 வேணும்னா 51 into 9 9 2s are 18 9 2s are 18 17 4s are வரல so அப்ப 4 into 2 4 into 2 17 into 3 4 into 2 17 2s are 34 4 3s are 12 12 3s are 36 so 36 34 divided by 8 divided by 8 minus minus 45 9 5s are 45 45 into 2 90 so 10 9s are 90 10 9 divided by 2 divided by 2 so பாங்க வந்து ஆன்சர் பார்த்தோம்னா 8 வந்து 4 times 4.5 8 வந்து again 8 table cancel பண்ணா 4 times 0.2 0.2 na 4.25 minus இது வந்து minus 5 இது வந்து minus 4.5 so minus 5 compare பண்ணும்போது greater greater minus 4.5 compare பண்ணும்போது equal greater அப்ப என்னோட ஆன்சர் greater than or equal to இதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் next question so இது வந்து ரெண்டு values வரும் இல்லையா ஒரு வேல்யூ வந்து 56 by 18 இன்னொரு வேல்யூ 10 by 3 இன்னொரு வேல்யூ 50 by 24 2 so இதை சால்வ் பண்ணிட்டோம்னா 18 3s are 54 carry 2 3.1 something so 10 by 3 அப்படிங்கும்போது 3.3 50 by 24 na 2 times 48 carry 2 அப்ப 2.0 something answer வரும் so இங்க 2 இருக்கு 2.0 something compare பண்ணும்போது ரெண்டு பேருமே greater 2 compare பண்ணும்போது ரெண்டு பேருமே greater அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க x greater than y ஆ இருப்பாங்க கிளியரா சோ பார்த்த வரைக்கும் எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணணும் கொஞ்சம் கான்ஷியஸா எக்ஸாம்ல எல்லாமே மைன்யூட்டா பார்த்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணணும் சரியா இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்றேன் thank you